ஜோக்லாம் செம்மண்ணா. யோகி பாபுலாம் வேற லெவல்ண்ணா. கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டு சாவடிக்கிறாருண்ணா. செம்மையா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. காமெடி சான்ஸே இல்லை, எல்லாருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த ஐலாண்ட் கூட இருந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. காமெடியா இருந்தது படம். எல்லாரும் கண்டிப்பா சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தாங்க பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸே வந்துச்சு ஒரு சில சீன்லலாம். அந்த ஃபைட், லாஸ்ட் ஃபைட் சீன் வேற லெவல். அழகா ஏறி உட்காந்து ஃபைட் பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் எப்பவுமே ஹிட். செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்தது. ஒரு ஏலியன் வந்து மனிதர்களோட மீட் பண்ணனா எப்படியெல்லாம் இருக்கும், பூமியோட மீன்ஸ் மனிதர்கள் வந்து அவங்களை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதில் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க, அதில் நல்லவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்றத படமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு அதான் ப்ரோ. ரொம்ப சண்டையாக போயிடுது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் என்டர்டெயினாக இல்லாமல் ஓவர் சண்டையாக போயிடுது. அதனால பாதி பேருக்கு புரியாத மாதிரி இருக்கும் கதை. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஏலியனை வச்சுலாம் அங்கே எடுத்தாத்திருக்காங்க. எடிட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் நார்மலாக இல்லை, எல்லாமே வந்து அவதார் ரிலேட்டடில் எடுத்துருக்கானுங்க. அதுலலாம் நம்மளால ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துருக்கானுங்க. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது. எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்க. யாரும் எடுக்காத மாதிரி ஒரு புதுசாக எடுத்துருக்காங்க அந்த ஏலியனை வச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை விட சூப்பரா இருந்துச்சுண்ணா. காமெடி அதை விட நல்லா இருந்துச்சு. யோகி பாபு சார் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. வேற லெவலா இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ நல்ல ஜானர் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் கதையாக இருக்குது. கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். விஎஃப்எக்ஸ் தான் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏலியன்லாம் செம்மையாக இருந்தது. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்டிங்லாம் சூப்பரு. கொஞ்சம் பண்ணியிருந்துங்களா நல்லா. ஓல்டு மூவி அந்த இன்டர்நெட்னாலே வந்து அப்படியே கம்பேக் பண்ணியிருக்காரு. அதே வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லர் இதுவாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது. என்னாச்சுன்னு இல்லை, கொஞ்சம் ஸ்லோ போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சுண்ணா படமே. மற்ற படத்தோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி நம்மளே அப்படியே இட்டுன்னு போயிடுச்சு. என்னடா நடக்க போகுது அந்த மாதிரி போச்சு. நல்லா இருக்கு. என்டர்டெய்னர், காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஏலியன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு படம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. சயின்டிஃபிக்கான படம் இதான். எந்திரனுக்கு அப்புறம் எந்திரன் மாடி படம் தான். நல்லா இருந்துச்சு படம். செம்மையா இருந்துச்சு. எஸ்கே பார்த்துட்டோம், அதுவே பெரிய மகிழ்ச்சி. ஐயோ, ஒரு இடத்துல கூட அது மிஸ் அது கிடையவே கிடையாது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டான்ஸ்லேருந்து சாங்லேருந்து காமெடிலேருந்து எல்லாமே ஓகே. செம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி தான் போரிங்லாம் ஒன்று கேரக்டர். அயலான் சித்தார்த்து வாய்ஸ் வேற லெவல். நல்லா இருந்துச்சு. அயலானுக்கு செட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவரால் இல்ல, செம்மையா இருந்துச்சு. சின்ன பசங்க எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. ஏலியனுக்காகவே பார்ப்பாங்க. அவங்க பயமா இருக்கும்னு நினைச்சோம், பார்த்தா காமெடியா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பக்கா என்டர்டெய்னர் தான் அது. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போச்சு. கதைக்குள்ளே என்ட்ரு ஆனாங்க. பட் இன்டர்வெல்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா கதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. படம் ஏலியனுக்கான மேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு எந்திரன் படம் பார்த்த ஃபீல் இருக்குது. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு காமெடி, கருணாகரன் காமெடி ரொம்ப நாளைக்கு அடுத்து கருணாகரனோட காமெடி வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் வந்து பக்காவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கான ஒரு என்டர்டெயினாக இருக்கும். எந்திரனோட ஒரு செகண்ட் பார்ட் மாதிரியே இருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மாஸ் மூவி, ஒரு என்டர்டெய்னராக அது இருக்குது. நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியும் சரி, ஏலியனோட ஒர்க் அவுட்டும் சரி. ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஏலியனை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இல்லாமல் நம்மள ஒருத்தனை பார்க்குற மாதிரியாவே இருக்குது. மூவி வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம். நல்லா காமெடியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். குழந்தைங்களுக்கான நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி மூவியாகவே இங்கே எடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் நல்லா இருந்தது படம். ஓகே ப்ரோ. இந்த சொல்கிற அளவில் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சண்டைன்னு ஒரு மாதிரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. காமெடியெலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷமாக காமெடி அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது வந்து புது ஜோனலாக இருக்குது. நல்லா இருக்கு. கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது தனி ஃபீல் சொல்ல தெரில. சூப்பராக இருக்கு படம். செம்மையாக இருக்கு. எல்லாமே செம்மையாக இருக்கு. சிவா படம்னாலே செம்மையாக தான் இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. சித்தார்த் வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாவே பார்க்கலாம். ஏலியன் நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருக்காரு. காமெடி
சூப்பரா இருந்தது காமெடி. சீரியஸ்லி படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரெகுலர் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருப்போம், தமிழ் ஃபிலிம்ஸு. அதை தாண்டி ஒரு புதிய ஜேர்னரு. ஸோ வேற்றுக்காக வாசி, ஸோ அந்த லிங்க்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ காமெடி, சென்டிமெண்ட்டு, ஃபைட்டுன்ட்டு அதை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பொதுவாக எஸ்கே நம்ம மூவினா உங்களுக்கு தெரியும், காமெடி இருக்கும். அதில் யோகி பாபுவும் உள்ளே வந்திருந்து அது யூனிட்டியாக ஒரு ஆக்ஷனு, ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு காமெடியாக இருக்கட்டும், ஒரு பக்கா பேக்கேஜாக இருந்துச்சு ப்ரோ. பொங்கலுக்கு கண்டிப்பாக போய் எல்லாருமே போய் பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலி வரைக்கும் நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த பொங்கல், ஐலாண்ட் பொங்கல் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, நல்லா சிரிச்சோம். சிவகார்த்திகேயனும் சும்மா க்யூட்டாக இருந்தார், ஏலியனும் வேற லெவல் க்யூட்டாக இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம க்யூட்டாக இருந்தது ஏலியன் பார்க்க. அதுவும் சூப்பராக இருந்தது. வாய்ஸ், ஏலியனோட வாய்ஸ் நல்லா ரகடாக இருக்குன்னு பார்த்தேன். ஏலியன் ஆனால் ரொம்ப சாஃப்டாக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்ல ஒரு கிட்ஸுக்கான ஜானராக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பெட் ஷீடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது படத்தில். எல்லாருமே பார்க்கலாம். பெரியவங்களிருந்து படம் போகிறது தெரியல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லேகுன்னு நிறைய படத்துக்கு சொல்லுவாங்களே, இந்த படத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா சிஜி ஒர்க்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இந்த தமிழ் சினிமாவில் இவ்வளோ சிஜி ஒர்க்ஸ் பண்ணி சிஜி ஒர்க்ஸ் மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது. அவங்க போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாகவே நல்லா தெரியுது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. கிட்ஸ்லேருந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஆடியன்ஸ் வந்து நார்மலாக சிவகார்த்திகேயன் படத்தை என்ஜாய் பண்ணுறதை விட இது டபுள் மடங்காக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா பிஜிஎம் ஸ்கோர் அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம எந்திரன் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம்ல பிஜிஎம் ஸ்கோர்ஸு, அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு பெருசாக அவங்க ஆடியோ லான்ச் பெருசாக எதுவுமே பண்ணாதனால படமாக பார்க்கட்டுன்றதுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். சிஜி ஒர்க் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு ஏலியன்ட்டு ஒரு இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைட்லாம் செம்மையாக இருந்துச்சு, லாஸ்ட்டு ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல ஃபைட்டு இப்படி இருக்கும்ன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகலாம். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிஜிஎம் அப்புறம் விஎஃப்எக்ஸில் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் எஸ்கே ஏலியன் காம்போ வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஒரு போர்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே சிலருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் சார் ஒரு பிரமாதமான ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து விஷுவல்ஸ்க்காகவே படம் ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி படம் ரொம்ப பிடிக்கும். சிவானா கலக்கிட்டாங்க, சூப்பராக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு. நம்ம மீன் ஒரு தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் அதெல்லாம் வரும். ஒரு ரொம்ப ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. பேந்தம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கம்பெனி தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கும். அது அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் அந்த படத்தில் இல்லை. நீங்கள் ஏலியன் அந்த படத்தில் வந்ததுலேருந்து அந்த படம் முடிகிற மூமெண்ட் வரைக்கும் படம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது.